காலடியை வணங்கினார் அருள்கள் யாவையும் மனதுடன் போலே காலடியை வணங்கினார் தந்தை பரமனுக்கு சிவகுமாரன் தாயார் பார்வதியில் சிவசக்திதானே தந்தை பரமனுக்கு சிவகுருநாதன் தாயார் பார்வதியின் சக்திதானே சிவசக்திதானே அண்ணனாள் கணேசன் தந்தையவள் தாய்மாமல் அண்ணனவள் கணேசன் தந்தையவள் தாய்மாமல் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் மாமனுக்கு பிள்ளை இல்லை மருமகன் தான் திருமகன் வணங்கினார் உமையவள் சந்தரிவன் மதுரையில் மீனாட்சி உருவத்தை மாறு வந்தாள் காஞ்சியில் காமாட்சி அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை அவருண்டு அன்னையர்கள் பலருண்டு அவனுக்கிணை அவருண்டு மந்திரத்தை மறந்தான் பிரம்மனே அவனை சிறையிலே அடைத்தான் முருகனே மந்திரத்தை மறந்தால் பிரம்மனே அவனை சிறையிலே அடைத்தான் அதனால் கந்தனிடம் பிரம்மனும் இறங்குவான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருள்வான் கந்தன் அடியவர்க்கு அவனும் அருள்வான் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனிடம் சொல்லுங்கள் என்ன வேண்டும் சொல்லுங்கள் கந்தனை தீண்டுவிடும் மற்றவற்றை அள்ளுங்கள் அந்த வினை தீர்ந்துவிடும் மற்றவற்றை அள்ளுங்கள்